ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தினேஷ். நீங்கள் பார்க்குறது ஸ்டடி வித் தினேஷ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும். சரிங்களா? இது யூனிட் 6 வந்து கவர் ஆகும். சரிங்களா? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது பின்கண்டோரில் எது குப்தர் கால குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் பாருங்கள்: உதயகிரி குகை, அஜந்தா எல்லோரா குகை, எலிபண்டா குகை, பாக் குகை. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எலிபண்டா குகை தான் இல்லை. சரிங்களா? உதயகிரி குகை, அஜந்தா எல்லோரா, பாக் குகை. சரியா? இது மூணு வந்து பார்த்தோன்னா குப்தர் காலத்து கல்வெட்டு. சரியா? குப்தர் காலத்து குடைவரை கோயில். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன தெரியுமா? இதில் இந்த குகையில் வந்து யாரை பற்றி, யாரோட அரசரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இது பார்த்தோன்னா யூனிட் 6 கவர் ஆகும். சரி, இதில் நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு நம்ம போயின்னு இருக்கலாம். சரிங்களா? சரி, வேதகாலமாக என்ன சொல்கிறேன் பாருங்க. சிந்துவெளி நகரத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நகரமயமாதல். சரியா? நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சோடனே நகர நாகரிகம் முடிஞ்சிச்சின்னு சொல்ல வராங்க. சரியா? ஆரியரின் வருகையால் வேதகாலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது. சரிங்களா? இந்த ஆரியர்கள் வந்ததால் தான் வேதகாலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? இந்த வேதகாலம் பாருங்கள் 1500 600 வரைக்கும், அதாவது பொதாண்டு முன் கிமு 1500 600 வரைக்கும். சரிங்களா? இந்த ஆரியர்கள் என்பவர் யார்? சரிங்களா? ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இடமிட்டு இடம்பெறக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் ஆவார். சரியா? ஆரியர்கள் வந்து என்ன மொழி பேசுவாங்கன்னா இந்தோ ஆரிய மொழி பேசுவாங்க. இவங்க வேறு யாரும் இல்லைங்க, மாடு மேய்ப்பதுக்காக வந்தவங்க தாங்க இவங்க. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, மத்திய ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்து இந்து குஷ் மலைகளில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தார்கள். சரியா? இப்போ மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் கணவாய் வழியாக வந்தார்கள். சரியா? அது எந்த மலைன்னு கேட்பாங்க, இந்து குஷ். சரியா? இந்து குஷ் மலையில் உள்ள கைபர் கணவாயிலேருந்து வந்தாங்க. சரியா? கால்நடை மேய்ப்பதே இவர்களின் முதன்மையான தொழில் என்றாலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை பின்பற்றினர். இவங்க வந்து மாடு மேய்க்கத்தான் இவங்களோட வேலை. இருந்தாலும் வந்து இவங்க பயிர் செய்யும் முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. அது எப்படி என்ன பயிர் செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. சரியா? இந்த பக்கத்தில் பாருங்கள், அந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறைனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ, புக்கு கீழ்ச்சிருக்காங்க. எங்கள் அண்ணன் பையன் புக்கு கீழ்ச்சிருக்கான். கோவப்படக்கூடாது எப்பயுமே. சரியா? சரி, விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறைனா என்ன பாருங்கள். நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்தில் வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் சென்று இதே போன்ற வேளாண்மை செய்துடுவாங்க. இந்த முறைனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீ மாடு மேய்க்க வரீங்க. சரிங்க? மாடு மேய்த்துக்கு வரும்போது பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போவீங்க. போனோடனே நம்ம வந்து அந்த இடத்துல தங்குவீங்க. அந்த இடத்த பார்த்தோன்னா மரம் செடி கொடியெலாம் நிறையா இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, எரித்து சுத்தம் செய்து அந்த இடத்த வந்து நீங்கள் பயிர் செய்வீங்க. அதுதான் வந்து அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறைன்னு. சரிங்களா? காலம் பரப்பு சான்றுகள். சரியா? இந்த வேதகாலத்தோட காலம் பரப்பு சான்றுகள் பாருங்கள். புவியியல் பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் தான் இந்த வேதகாலம் வந்து பாருங்கள். வட இந்தியா காலப்பகுதி வந்து இரும்பு காலம். இதே சிந்து சமவெளியோட காலப்பகுதி என்னன்னு கேட்டால் வெங்கல காலம். சரியா? வேதகாலத்தோட காலப்பகுதி என்னது? இரும்பு காலம். கால அளவு 1500 600 வரைக்கும். சரியா? கிமு. சான்றுகள் வேதகால இலக்கியங்கள் தான் சான்று. சரியா? நகரத்தின் இயல்பு இது வந்து கிராம நாகரிகம் தான். சரியா? சிந்து சமவெளி மாதிரி நகர நாகரிகம் இல்லை. இது வந்து முழுக்க கிராம நாகரிகம். சரியா? அடுத்தது ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும். சரியா? ரிக் வேதகால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவார். சரியா? இப்போ இன்னொன்று சொல்லிடுற பாருங்க. இந்த ஆரியர்கள் இருக்காங்கல்ல, இந்த வேத காலத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா தொடக்க வேத காலம், இன்னொன்று வந்து பின் வேத காலம். இந்த தொடக்க வேத காலத்தை வந்து ரிக் வேத காலம்னு சொல்லுவாங்க. சரியா? இது பின்னாடி இருக்கும், பார்த்துருங்க. இந்த பாருங்க, தொடக்க வேத காலம், இன்னொன்று பின் வேத காலம். சரியா? தொடக்க வேத காலம் வந்து 1500 1000 வரைக்கும். பின் வேத காலம் 1000 600 வரைக்கும். சரியா? ரெண்டாக பிரிப்பாங்க. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க முன்னாடி. ரிக் வேதகால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவார். அடிப்படையில் மேய்ச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு கால்நடைகளே முக்கிய சொத்து. இந்த தொடக்க வேத காலத்தில் ஆரியர்கள் வந்து கால்நடை தான் முக்கிய சொத்து. சரியா? இந்த தொடக்க வேத காலத்தில் வந்து ஆரியர்கள் வாயோட வந்து பஞ்சாப் ஆகும். சரியா? அந்த பஞ்சாப் அப்போ என்னன்னு சொன்னாங்கன்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்த சிந்துனா ஒன்றும் இல்லை, 7 ஆறுகள் ஒரு நிலப்பகுதி. அதுதான் வந்து சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. சரியா? தொடக்க வேதகால மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க? பஞ்சாபில் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த பஞ்சாபுக்கு என்ன பேர்? சப்த சிந்து. சப்த சிந்துனா என்ன பொருள்? 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி. சரிங்களா? அவ்வளோதாங்க.
ஏறத்தாழ கிமு 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடிபெயர்ந்தனர். அந்த பஞ்சாப் சொன்னாங்கல்ல, அங்கேருந்து என்ன பண்ணாங்க, கிழக்கு நோக்கி நகர்ந்து எந்த சமவெளி, கங்கை சமவெளியில் குடிபெயர்ந்தனர். சரியா, சிந்து கங்கை சமவெளியில் குடிபெயர்ந்தனர். சரியா, இரும்பு கோடாரி, இரும்பில்லான கொழுமுனை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர். இந்த தொடக்க வேதகால அறையில் என்ன பண்ணாங்கன்னா, இரும்பு கோடாரி, இரும்புல கலப்பை இதெல்லாம் வந்து நிறையா பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது வாங்க. 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். சரியா, இந்த அதர்வனம்னா என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சூனி வைக்கிறாங்கல்ல, அதான் அந்த அதர்வனம். சரிங்களா, சரி. சான்றுகள். வேதகால இலக்கியங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த மாதிரி வேதகால நூல் வந்து 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சுருதி, இன்னொன்று வந்து ஸ்மிருதி. சரியா, இந்த சுருதியில் பாருங்கள் 4 வேதங்கள், ஆரண்யங்கள், பிராமணங்கள், உபநிடதங்கள், இது 4 பற்றி கொடுத்துருது வந்து சுருதி. சரியா, ஸ்மிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதிகாசம், புராணம். சரியா, இந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசம், புராணம் பார்த்தா சிவபுராணம், விஷ்ணு புராணம் போன்ற புராணங்கள். அப்புறம் சூத்திரங்கள், தர்ம சூத்திரம், மனு ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. சரியா, இதெல்லாம் பார்த்தா ஸ்மிருதியில் வரும். சரி, இப்போ இங்கே வாங்க, சுருதினா என்னன்னு பார்த்துக்கலாம். சரியா, 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரியங்கள், அதாவது இங்கே சொன்னதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வாங்க. சுருதி என்பது கேட்டல் என்னும் பொருள் கொண்டது. சுருதினா அது கேட்கறது. சரியா, இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அதாவது சுருதினா என்ன தெரியுமா, இந்த சந்தானம் ஒரு படத்தில் வந்து அது யார், இந்த படம், இந்த ஹோட்டல் கடை கூட வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த படத்தில் சொல்லுவாங்க பாரு, இது எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியாச்சு வச்சுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சுருதி. நம்ம வந்து வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம பரம்பரையாக சொல்லணும், தான் சுருதி. சரிங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சுருதினா கேட்டல் என்று பொருள். கொஸ்டின் இது முக்கியமானது பார்த்துங்க. சுருதி என்பதுக்கு கேட்டல் என்னும் பொருள் உண்டு. சரியா, அது வந்து ஸ்மிருதிகள்லாம் பாருங்கள், ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணம், இதிகாசம் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாகும். ஸ்மிருதிகள்னால் அது மதம் குறித்த போதனைகளை கொண்டது. சுருதினால் அது வாய்மொழி வாயிலாக நாம் சொல்கிறது. சரியா, அவை நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை. சரியா, இது வந்து நிலையாலாம் இருக்காது. இந்த ஸ்மிருதிகள் வந்து அப்பப்போ மாற்றமடைந்து கொண்டு போயினே இருக்கும். சரியா, ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதாகும். இது முக்கியமானது பார்த்துங்க. ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதாகும். லாஸ்ட்டாக நம்ம எழுதுகிற பிரதி தான், அது லாஸ்ட்டாக எழுதுகிற காப்பி தான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்தியாவின் தேசிய குறிகள் சத்தியமேவ ஜெயதே. இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே வருதுன்னு பார்க்காதீங்க, இது முழுசாக பற்றி பாருங்கள். இந்த சத்தியமேவ ஜெயதே என்பது வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியமாக மாற்றிட்டாங்க. யார் மாற்றிருந்ததுன்னா அண்ணா மாற்றினார். சரியா, இது வந்து பாருங்கள், முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த முண்டக உபநிடங்கள், இந்த உபநிடங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது வந்து சத்தியமேவ ஜெயதே. சரியா, தொல்பொருள் சான்றுகள் எங்கெங்கன்னு பார்த்துங்க. சிந்து கங்கை நதி பகுதியில் உள்ள சிந்து கங்கை நகர் பகுதிகள், நதி பகுதியிலும் இருங்க. வாய் கொள்ளது தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஃபேன் வேறு படலையா, ரொம்ப புழக்கமாக இருக்குதுங்க. சரி, சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களிலும் கிடைத்துள்ள இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள் ஆகியன. தொல்பொருள் சான்று வந்து பார்த்தோன்னா இரும்பு கருவியும் மண்பாண்டமும் கிடச்சிருக்கு, இந்த இடத்துலலாம் கிடச்சிருக்கு, அதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இப்போ அப்படியே அடுத்த பக்கத்து வாங்க. இது வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வேதகால பண்பாடு பார்க்க போகிறோம். சரியா, இந்த வேதகால பண்பாடு வந்து பாருங்கள், ரிக் வேதகால அரசியல். ரிக் வேதகாலம்னா என்ன, தொடக்க வேதகாலம். தொடக்க வேதத்தில் வந்து அரசியல் வந்து பார்த்தோன்னா இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. குலம் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும். சரியா, அரசியலின் அடிப்படை அழகு வந்து குலம். எப்போனா தொடக்க வேத காலத்தில். சரிங்களா, இந்த குலத்துக்கு தலைவர் யாருன்னா குலபதி. சரியா, பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமம் ஆகும். அந்த கிராமத்தின் தலைவர் யார், கிராமணி. இந்த பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு வந்து விஸ்னா குலம் என்றும் அழைக்கப்படும். சரியா, பல கிராமம் சேர்ந்தது விஸ். சரியா, இதற்கு வந்து விஸ்யபதி தலைவர் ஆவார். சரியா, ஜனானது இனக்குழு. சரியா, ஜனாவின் தலைவர் ராஜன் ஆவார். சரியா, ஜனானது இனக்குழு. சரியா, அதோட தலைவர் வந்து ராஜன் ஆவார். இவர் ஜனசியகோபா எனப்பட்டார். ஜனசியகோபானா மக்களின் பாதுகாவலர். ஜனானது இனக்குழு. சரியா, அந்த இனக்குழுவுக்கு தலைவர் வந்து ராஜன். சரியா, இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஜனசியகோபா மக்களின் பாதுகாவலர் எனப்பட்டார். சரிங்களா, இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு 5-6 முறை பாருங்கள். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமானது.
ரிக் வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் இருந்தன. ரிக் வேத காலத்தில் வந்து நிறைய இனக்குழு அரசுகள்லாம் இருந்தது. சரியா, அதாவது இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த வேத காலத்தில் தான் பார்த்தோன்னா ஜாதி, சமயம், குலம், கோத்திரம் எல்லாத்தையும் உருவாக்குறது பார்த்தோன்னா இந்த வேத காலத்தில் தான். சரிங்களா, இந்த ஆரியர்கள் மாடு மேய்க்க வந்தவங்களால தான் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ ஜாதி இருக்குது. சரிங்களா, சரி, அரசர் தனது இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பு. ராஜன்னா அது இந்த இனக்குழுவின் தலைவர் தான் ராஜன் சொன்னான். இந்த ராஜனோட வேலை என்னது, அவனோட இனக்குழுவை வந்து பாதுகாப்பது தான் அவனோட முக்கிய வேலை. சரியா, அவருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கனா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. சரியா, அவரோட அதிகாரம் வந்து இந்த 4 அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. அதில் இந்த விதாதா என்பது வந்து பார்த்தோன்னா மிக பழமையானது. சபானா பார்த்தோன்னா வயசானவங்க அந்த சபையில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இது இருக்கு பாருங்க, சபானா மூத்தவர்களை கொண்ட மன்றம். சமிதினா மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழு. சபானா வயசானவங்களுக்கு, சமிதினா எல்லா மக்களும் இருக்கிறது. சரியா, அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிரதர் ஒருவரை பணியில் அமர்த்தி கொண்டார். அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு சேனானி உதவி செய்தார். அதாவது பொருளாதாரம், இராணுவம், அரசியல் இவருக்கு வந்து உதவி செய்யறதுக்கு வந்து பார்த்தோன்னா சேனானின்னு ஒருத்தர் இருந்தார். சரியா, அவருக்காக உதவி செய்யறதுக்கு வந்து பார்த்தோன்னா புரோகிரதர். அதே வந்து இராணுவம், பொருளாதாரம், அரசியலில் உதவி செய்யறதுக்கு வந்து பார்த்தோன்னா சேனானி. சரியா, ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க, தெளிவாக படிங்க. சரிங்களா, கிராமங்களின் தலைவர் கிராமணி, அதாவது இங்கேயே நம்ம பார்த்தாச்சு. சரியா, ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குடிபெயர்ந்த பொழுது தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகள் ஆகின. சரியா, பரம்பரை அரசுரிமை தோன்றியது. முடியாட்சி முறையில் அரசனின் அதிகாரங்கள் அதிகரித்தன. அரசர் தனது நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தியுள்ளார். இப்போ வந்து பின்வேத காலம்ன்றோம். சரியா, பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள், அதாவது மகா ஜனபதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது இங்கே வந்து பாருங்கள், பல இனக்குழுக்கள் சேர்ந்து தான் ஜனபதங்கள். சரிங்களா, இல்லைனா ராஷ்டிரங்கள் சொல்லலாம். சரியா, சமிதி, சபா ஆகியவை முக்கியத்துவத்தை இழந்தன. விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனன. இந்த 4 மன்றம் இது விதாதா, சபா, சமிதி, கனா, இந்த 3மே வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பின்வேத காலத்தில் பாலி என்பது மக்கள் தங்களை இந்த வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலினா தெரியுமா, மக்களுக்கு வந்து தானாகவே முன் வந்து அரசர்கிட்ட இந்த அரசரே நீ இந்த 5 ரூபா வச்சுக்கோ, 10 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து தான் வந்து பாலி. பின்வேத காலத்தில் வந்து பார்த்தோன்னா இது ஒரு வரியாகவே மாற்றம் பெற்று கட்டாயமாக கட்டி ஆகணும் அப்படின்னு வந்து ஆயிடுச்சு. சரியா, கண்டிப்பாக நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான் அரசர். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செய்து துவங்கிய காலம் இது. குரு அரசும் பாஞ்சால அரசும் செய்து துவங்கிய காலம் இது. மேலும் அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் இக்காலத்தில் உருவாகின. இந்த இந்திரபிரஸ்தம் இருக்குல்ல, எங்கே இருக்குது, இது இருக்குது இல்லை, அதாவது குத்புதீன் ஐபக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, டெல்லி சுல்தானில். அவர் வந்து இந்திரபிரஸ்தம் இங்கே வந்து கேம்ப் போட்டிருப்பார். சரியா, இந்த பாலி வரி பாருங்கள், அவரோட விவசாயத்தில் வந்து மகசூலில் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் ஒரு பங்கு தரணும். அப்படி அவங்க விவசாயம் பண்ணணும்னா கால்நடையில் வந்து 6ல் ஒரு பங்கு, 6 மாடு வச்சுருந்தா 1 மாடு நீ அரசருக்கு வரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவனோட சமூக அமைப்பு பார்க்கலாம். வேதகால சமூகம் தந்தை வழி சமூகமாகும். என்னோட அது வாய் வளருது, எது கண்டு கொஞ்சம் தனி விஷயம் தரேன். வேதகால சமூகம் தந்தை வழி சமூகமாகும். வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர்கள் அல்லாதவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர். சரிங்களா, கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாத மக்களை தசைகள் இல்லைன்னா தாசர்கள் என்ற இந்த வெள்ளை கலரில் ஆரியர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து நம்ம கருப்பு நிறம் கொண்ட நம்மளை வந்து தசைகள் இல்லைன்னா தாசர்கள். சரியா, தாசின்னு சொல்கிறாங்க பாரு, அந்தமாரி தாசர்னு சொல்லியிருக்காங்க நம்மளை இந்த ஆரியர்கள். சரிங்களா, தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள் 3 பிரிவுகள் காணப்பட்டன. பொதுமக்கள், அதாவது தொடக்க வேத காலத்தில் வந்து மக்களை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பொதுமக்கள், இன்னொன்று வந்து சத்திரிகள்னா போர் வீரர்கள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதகுருமார்கள், பிராமணர்கள், சத்திரிகள், அப்படின்னு 3 பிரிவாக இருந்திருக்கு. சரியா, அப்படியே இங்கே வாங்க. பின்வேத காலத்தில் வந்து பிற்கால கட்டத்தில் வந்து இது வந்து 4ஆக மாறிச்சு. என்னன்னு பாருங்கள், பிராமணர்கள், சத்திரர்கள், வைசியர்னா நில உடைமையாளர்கள் தான் வைசியர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சூத்திரர்கள், எல்லா வேலையும் செய்கிறவங்க தான் சூத்திரர்கள். சரிங்களா, இந்தமாரி ஃபஸ்ட்டு வந்து 3ஆக இருந்தாங்க, அப்புறம் பின்னொரு காலத்தில் வந்து 4ஆக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லாது. பெண்களின் நிலை ஃபஸ்ட்டு வந்து தொடக்க வேத காலத்தில் வந்து பார்த்தோன்னா பெண்கள் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு சுதந்திரமாக இருந்தாங்க. மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார். பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார். குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டையுதலையும் அறிந்திருக்கவில்லை. கைப்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகளும் இல்லை. அதாவது மறுமணம் செய்கிறாங்கல்ல,
அது வந்து சேர்த்து வந்து தடையே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து தொடக்க வேத காலத்தில் தான் அப்படி இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், ஒரு சில இதில் பெண்களுக்கு சொத்துரிமை வந்து பெண்களுக்கு வந்து மறுக்கப்பட்டது. சரியா? பெண்கள் வந்து சொத்துரிமைலாம் அப்போ வாங்கலை. சரிங்களா? பொது நிகழ்ச்சியில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை. பொது நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு சுதந்திரமாக இருந்திருக்காங்க. இதே பின்வேத காலத்தில் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அது குடும்பத்திலும் கூட பெண்கள் பங்கும் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது. பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது. திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றன. பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது. கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ வந்து நான் சொல்ல வர பாருங்க, ஒன்றா சொல்கிறேங்க. இந்த பாரதியார் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியை வந்து எங்கேயுமே கூட்டு போக மாட்டார். அவர் வந்து பார்த்தோன்னா பெண்கள் விடுதலைக்காக போராடுறேன்னு சொன்னார். ஆனால் அவர் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டுக்கு போனார் காய்கறி வாங்கலான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டாங்க, எங்கே உங்கள் மனைவி வரலையான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து எங்களோட கலாச்சாரத்தில் எங்களோட மரபில் வந்து பார்த்தோன்னா பெண்களை நாங்கள் வந்து எங்கேயுமே கூட்டு போக மாட்டோம், அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பொம்பளை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்படி உங்கள் வீட்டு பொம்பளை நீங்கள் கூட்டு வர மாட்டீங்க, நீங்கள் எங்கேருந்து இந்தமாரி பெண்களுக்காக போராட போகிறீங்க அப்படின்னு சொன்னதால் அவர் என்ன பண்ணார், அவங்க மனைவியை கூட்டின்னு வந்து தோல் மேலே கை போட்டுன்னு வீதியாக சுற்றினார். சரிங்களா? இந்தமாரிலாம் வந்திருக்கு. சரி, இவங்களோட வாழ்க்கை நிலை வந்து பார்த்தலாம், பொருளாதார வாழ்க்கை நிலை பார்த்தலாம். சரியா? இவங்க வந்து கால்நடை தான் அதிகமாக மேய்ச்சிருக்காங்க. சரியா? கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகும். ரிக் வேத கால ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடைகளை மேய்ப்பது என்றாலும் மரவேலை செய்வோரும், தேர்கள் செய்வோரும், மண்பாண்டங்கள் செய்வோரும், உலோக வேலை செய்வோரும், துணி நெய்வோரும், தோல் வேலை செய்வோரும் இருந்தனர். தொடக்க வேத காலத்திலே இத்தனை பேர் இருந்திருக்காங்க. சரிங்களா? பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்ததாகும். எங்கடா இந்த மார்க்கர்? பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்தது. இக்காலம்னா இது தொடக்க வேத காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள் மற்றும் நாய்கள் வீட்டு விலங்காக பழக்கப்பட்டன. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்க வந்து வீட்டிலே வளர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அங்கே பாருங்கள், இது வந்து கிராம நகரம் தான். கிராமத்துக்கு ஏற்ற மாரி உழுது இந்த கலப்பெல்லாம் செஞ்சு பாருங்கள், விவசாயம் பண்ணி அருமையாக வாழ்ந்துருக்காங்க. சரியா? சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கினர். சரியா? யவா அவர்களின் முதன்மை பயிர். யவானா அது பார்லி. சரியா? அவனோட முதன்மை பயிர் என்ன? பார்லி தான் முதன்மையான பயிர். ஆரியர்களோட முதன்மையான பயிர் பார்லி. கோதுமை, பருத்தி ஆகியவை சிந்து வெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் சிந்துவெளி மக்கள் வந்து கோதுமையும் பருத்தியும் பயிர் செஞ்சுருக்காங்க. ஆனால் தொடக்க வேதத்தில் வந்து இந்த கோதுமையும் பருத்தியும் பற்றி அவங்க தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தொடக்க வேத காலத்தில் தான் தெரியல. இதே வந்து பிற்கால பின்வேத காலத்தில் வந்து அதை பற்றி தெரிஞ்சிட்டாங்க, அதை பயிர் செய்தாங்க. சரிங்களா? பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் யானையும் வளர்த்துருக்காங்க. சரிங்களா? தொடக்க வேதகால கைவினைகளோடு நகை செய்வோர், சாய தொழில் செய்வோர், உலகங்களை உருக்குவோர் போன்றோரும் சமூகத்தில் இடம்பெற்றிருந்தனர். இக்கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. அதாவது இந்த பின்வேத கால பண்பாடு இருக்குல்ல, அது என்ன சொல்கிறாங்க, வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இங்கே வாங்க. வணிகம் பெருகியது. சரி, பண்டமாற்று முறை, அதாவது வணிகம் வந்து பெரிய அளவுக்கு பரவியது. பின்வேத காலத்தில் வந்து வணிகம் வந்து பன்மடங்கு அதிகரித்தது. அதனால் என்ன ஆகும், பண்டமாற்று முறை அதிகரிக்கும். அப்படி பண்டமாற்று முறை அதிகரித்தோடனே நிக்ஸ்கா சத்மனா என்னும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயங்களையும் வணிகத்தில் பயன்படுத்தினர். இவங்க வந்து 2 நாணயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 3 நாணயம், தங்கத்தில் வந்து பார்த்தோன்னா 2 நாணயம், வெள்ளியில் வந்து 1 நாணயம். சரியா? கிருஷ்ணாலா அப்படின்னா வெள்ளி நாணயம். சரிங்களா? நிஷ்கா சத்மனா அப்படின்னா தங்க நாணயம். தங்க நாணயத்தை பயன்படுத்தியிருக்காங்க, வெள்ளி நாணயத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ரிக் வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு. இந்த இரண்யானுக்கு இது வேறு இந்த குப்தர் காலத்தில் வந்து இது போட்டிருப்பாங்க. இரண்யான்னு ஒரு வரி இருக்கும். சரியா? இப்போ புக்கு போகிறேன், எவ்வளோ பேர் வந்துருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க. இதில் வந்து வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காதுங்க. இவங்க வந்து தொடக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நிறையா சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தோன்னா 3 சாமி தான், விஷ்ணு,
சிவன், விஷ்ணு, பிரம்மன் இந்த 3 சாமி தான் கும்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க இதில். சரிங்களா? இந்த கல்வி குருகுல கல்வி. குருகுல கல்வி என்னது? குருவோட வீட்டிலே தங்கி படிக்கிறது தான் குருகுல கல்வி. அங்கேயே தங்கி அவர் சொல்கிற வேலைலாம் செஞ்சு அவருக்கு வந்து பணிவிடை செய்து அவர் வீட்டில் அவர் சொல்கிறதெல்லாம் கற்றுக்கிறது தான் குருகுல கல்வி. இம்முறையில் வந்து என்னென்ன கற்றுருக்காங்கன்னு பாருங்கள். 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணங்கள், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், ராணுவ உத்திகள் ஆகியன மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன. இதெல்லாம் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன. சரியா? ரெண்டு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்பட்டனர். எல்லாருமே வந்து குருகுலத்தில் வந்து மாணவராக சேர்க்க மாட்டாங்க. இந்த சூத்திரர்கள்னு சொன்னால அவங்க சேர்க்க மாட்டாங்க. யாராவது சேர்ப்பாங்கன்னா இந்த மத குருமார்களும் அரசர்களோட பசங்களும் சத்திரியர்களும் இவங்க 3 பேர் தான் சேர்ப்பாங்க. சரியா? மற்றவங்க இந்த சூத்திரர்கள் வந்து சேர்க்க மாட்டாங்க. அதாவது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க பெரியவங்க. பெண்களுக்கு வந்து பொது கல்வி அளிக்கப்படவில்லை. இந்த வேத காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து மதிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? 4 ஆசிரமங்கள் இருந்திருக்கு. நான் பாருங்கள், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். அந்த வனப்பிரஸ்தம், வனம்னாது காடு, காட்டில் போய் தவம் செய்து தான் வனப்பிரஸ்தம். கிரகஸ்தம், கல்யாணம் பண்ணாலே அவன் கிறுக்காயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கல்யாண வயசு வந்தால் கிறுக்காயிடுவாங்க. அப்படின்னா திருமண வாழ்க்கை. கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை. பிரம்மச்சரியம்னா மாணவ பருவம். இந்த காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்கல்ல, பிரம்மனா அது ரொம்ப முன்னாடி குறுகிய இது, அதான் சரியா, அதாவது தொடக்கம். அதான் அப்போனா அது மாணவ பருவம் தான் பிரம்மச்சரியம். சரியா? கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை. வனப்பிரஸ்தம்னா காடுகளுக்கு சென்று தவம் செய்தல். சந்நியாசம்னா வீடு பேறு அடைவதற்காக திருவு வாழ்க்கை மேற்கொள்ளுதல். நண்பா, அவ்வளோதான் நண்பா. இந்த பாடம் முடிந்து விட்டது. இந்த புக்கும் நடந்து விட்டது. அந்த அளவுக்கு வேறு இங்கே வருங்க. இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அகழ்வாராய்ச்சி பண்ண இடங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? இது முக்கியமானது. இது வந்து நிறையா பொறுத்துக்கு கேட்பாங்க. இந்த கொடுமணல்னா ஈரோடு. சரியா? இந்த இது மட்டும் டைட்டில் மட்டும் பார்த்துக்கலாம். கொடுமணல்னா ஈரோடு. பையம்பள்ளி வேலூர். இங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புதிய கற்கால இந்த உருக்காலை, இரும்பு உருக்காலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தல் வந்து திண்டுக்கல். சரியா? திண்டுக்கல் வந்து பொருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. திண்டுக்கல் தான் கரெக்டாக பொருந்தும். திண்டுக்கல் பூட்டில் சாவி பொருந்தும். சரியா? அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. திண்டுக்கல்னா பொருந்தல். கீழே